கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 3:3 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கலந்து சொல்லுவோம். கோடா கோடி சோஸ்திரம் ஏறெடுப்போம், ராஜாதிராஜன் தேவாதிதேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவேல் தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, பரிசுத்தவான்கள் சபை நடுவேல் தரிசிக்கும் தேவ சமூகத்திலே. அல்லேலூயா அல்லேலூயா, ஆவியில் பாடி மகிழுவாம், ஆண்டவர் இயேசுவில் கொண்டாடுவாம், ஆண்டவர் இயேசுவில் கொண்டாடுவாம். கோடா கோடி சோஸ்திரம் ஏறெடுப்போம், ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. கிருபாசனத்தண்டே நெருங்குவாம், திரு ரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்பாம். கிருபாசனத்தண்டே நெருங்குவாம், திரு ரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்பாம். அல்லேலூயா அல்லேலூயா, கண்டு சகாயம் இரக்கமே, ஆண்டவர் கிருபை என்றும் உள்ளதே, ஆண்டவர் கிருபை என்றும் உள்ளதே. கோடா கோடி சோஸ்திரம் ஏறெடுப்போம், ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. குருவி பறவை வானம் பாடியே, கவலை இன்றியே பறந்து பாடுதே. குருவி பறவை வானம் பாடியே, கவலை இன்றியே பறந்து பாடுதே. அல்லேலூயா அல்லேலூயா, அற்புதமான சிருஷ்டிகரே, அந்த விசுவாசம் கற்றறிந்தோம், அந்த விசுவாசம் கற்றறிந்தோம். கோடா கோடி சோஸ்திரம் ஏறெடுப்போம், ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. கவலை படாதீர் என்றுரைத்தீர், காட்டு புஷ்பத்தை உடுத்து வித்தீர். கவலை படாதீர் என்றுரைத்தீர், காட்டு புஷ்பத்தை உடுத்து வைத்தீர். அல்லேலூயா அல்லேலூயா, ஆடை அகாரம் தேவையெல்லாம் அன்றென்று தம் அம்மை ஆதரித்தீர், அன்றென்று தம் அம்மை ஆதரித்தீர். கோடா கோடி சோத்திரம் ஏறெடுப்போம், ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர், கருத்துடன் பாடிய நன்றி சொல்லுவாம். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர், கருத்துடன் பாடிய நன்றி சொல்லுவாம். அல்லேலூயா அல்லேலூயா, அற்புத தேவகுமாரன் வந்திடும் நாள், தூய முகம் கண்டு கம்பீரிப்பாம், தூய முகம் கண்டு கம்பீரிப்பாம். இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், எங்க ஜெயந்தி அக்கா சம்பந்தி அம்மா பிரைஸ் லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு கர்த்தரை துதிக்கிறோம். அதான் 3வது அதிகாரம் 3வது வசனம். ஏனெனில் மாமிசத்தின் மேல் நம்பிக்கை வையாமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து, ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். இதனுடைய கான்செப்ட் என்ன? சந்தோஷமா இருக்கு. இப்போ 3 எச்சரிப்புகளை பவுல் சொன்னார். அது 2வது வசனத்துல பார்த்தோம். நாய்களுக்கு எச்சரிக்கையா இருக்கு. நாய்கள்ங்கிறது என்னன்னா நம்ம டீட்டெயிலா அவங்களுக்கு நம்ம சொல்லிட்டோம். நாய்கள், அதுல வெறி நாய், சுரி நாய் அப்படின்னு பல நாய்களுடைய கிரேக்க வார்த்தைகள்லாம் சொன்னேன். அதுக்கு நம்ம எச்சரிக்கையா இருந்தால் நம்ம சந்தோஷம் நம்ம விட்டு போகாது. நம்பர் 1. 2வது,
பொல்லாத வேலைகள், ஈவில் ஒர்க்கர் அப்படின்னு இங்கிலீஷ் இருக்கு, அதே நம்ம பார்த்தாச்சு. இவங்களுக்கு நம்ம கேர்ஃபுல்லா இருந்தோம்னா நம்முடைய சந்தோஷம் நம்ம விட்டு போகாது. அடுத்து சுன்னத்துக்காரர்கள், அதுவும் நம்ம டீட்டெயிலா பார்த்தாச்சு. இந்த சர்க்கம்ஷன்ங்கிறது பிதாவாகிய தேவன் கொடுத்த ஒரு அடையாளம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா கிறிஸ்து இயேசுக்குள்ள வந்த பிறகு எல்லாம் நமக்கு ஒண்ணு. இந்த 3 காரிய எச்சரிப்புகளுக்கு நம்ம கேர்ஃபுல்லா இருந்துட்டு அடுத்து நம்ம ஆண்டவரை துதிக்கணும். இங்க பாருங்க, மாமிசத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் ஒரு மைனஸ் சொல்றாங்க. மாமிசத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறதுனா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம். ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒரு கொயர் இருக்கும். அந்த கொயர்ல எப்படி அவங்க பாடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பிளானிங் இருக்கும். இது இங்க வாய்ஸை கூட்டணும் அப்படின்னு அவருடைய கையை தூக்கினார்னா இவங்க தூக்கணும், இறக்கணும்னா இறக்கணும். அவங்க ஆவியில பாட முடியாது, மாமிசத்துல தான் பாடுவாங்க. ஆனா அதுல நிறைய அழகா இருக்கும். நல்லா நான் இல்லைன்னு நான் சொல்லல, ஆனா அது ஆண்டவருக்கு பிரியமா இருக்காதுன்னு சொல்லி ஏன் வேதம் சொல்லுது. அதான் மாமிசத்தில் நம்பிக்கையாமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். கிறிஸ்து இயேசுக்குள் நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி எப்ப நம்ம விருத்த சேதனம் உள்ளவர்கள் யூதர்களுக்கு ஈக்குவலா பாடுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆவியில் பாடும். ஒரு நடந்த சம்பவத்தை முதல்ல நான் சொல்லிட்டு அப்புறம் செய்திக்குள்ள போகிறோம். ஒரு 5-6 குஷ்டரோகிகள் ஒரு தனிமையான ஒரு இடத்துல இருக்கிறாங்க காட்டுக்குள்ள. அவங்களுக்கு யாராவது சாப்பாடு கொண்டு வந்து வாய்ப்பாங்க, அவங்கள ஊருக்குள்ள வரக்கூடாது, அங்கதான் இருப்பாங்க. ஆனா அந்த 6 பேரும் நல்ல ஆவியில ஆண்டவரை துதிக்கிற ஒரு குஷ்டரோகிகள். அவங்க நைட்ல உட்கார்ந்துக்கிட்டு ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சாங்கன்னா பரலோகத்திலிருந்து தேவதூதர் இறங்கி வருவாங்க. இறங்கி வந்து அப்படி அவர்களோடு இணைந்து பாடுவாங்களாம். வருவாங்களான்னா வருவாங்க. அதுக்கு நான் ஒரு சம்பவம் சொல்லியிருக்கேன், இப்ப அதை நான் அதை சொல்ல போறது கிடையாது. ஆவியில பாடும்போது அடுத்து ஒரு பாடகர், ரைட்டர், நம்ம ஃபாதர் பெர்க்மன்ஸ் மாதிரி ஒருத்தர் காட்டு வழியாக போயிட்டு இருக்காரு. பாதை மாதிரி இங்க காட்டுக்குள்ள வந்துட்டாரு. இவங்க பத்தி கேள்விப்பட்டு அவங்கள சந்திக்க வருகிறார். அப்ப அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், ஐயா நீங்க எழுதின பாடலை வச்சுதான் நாங்க பாடுவோம், நாங்க குஷ்டரோகி நாங்க பாடும்போதே தேவதூர்ல இறங்கி வந்துருவாங்க, நீங்க பாடுனீங்கன்னா பரலோகமே இறங்கி வந்துருங்க, நீங்க இன்னைக்கு நைட் எங்களோட பாட போறீங்க அப்படின்னு சொல்லி அவரும் தனக்கு தெரிந்த வித்தைகள் எல்லாம் பாடி பார்க்கிறாரு. ஒரு தேவதூதம் வரல. அடுத்து அவரை காலையில ஊருக்குள்ள இந்த பாதையில போனீங்கன்னா ஊருக்குள்ள போயிடலாம் அனுப்பிடுறாங்க. அடுத்த நாள் சோகமா தேவதூதர்கள் வரும்பொழுது கேட்கணும், எங்க நேரத்தை எங்க வரணும், ஐயோ அவரு காசுக்கு பாடுறவருங்க, அவரு பணத்துக்காக பாடுறவர் அவரு, நீங்க உண்மையிலேயே ஆவியில பாடுறீங்க, நாங்க உங்களோட தான் இணைந்து பாட முடியும் அப்படின்னு ஒரு சம்பவத்தை, அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. சரி, ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து. இதுல இங்கிலீஷ்ல எப்படின்னா who worships in the spirit of God, spirit of God. அதனால அந்த இங்கிலீஷ்ல சில சமயம் வாசிக்கும் போது ஸ்பிரிட் ஆஃப் த காட் அப்படின்னா நம்முடைய தேவன் ஆவியா இருக்கிறார், அதனால நம்ம ஆவியில பாடணும். இப்ப இன்னும் ஒரு பாட்டு பாடுறோம், எத்தனை பேர் இதை கவனித்து கேட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. பரிசுத்தவான்கள் சபை நடுவேல் தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, பரிசுத்தவான்கள் சபை நடுவேல் தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, அல்லேலூயா அல்லேலூயா ஆவியில் பாடி மகிழுவாம், ஆண்டவர் இயேசுவில் கொண்டாடுவோம், ஆண்டவர் இயேசுவில் கொண்டாடுவோம், ஆவியில் பாடி மகிழுவோம், உபரரார ரிகரரா ரிபரரார ரிபரரா ரிகரரிகனரிவனரா. ஆவி, இந்த ஆவியும் ஆவியானவர் இணைந்து ஒன்றாக, இது வர்ஷிப். இந்த வர்ஷிப்ங்கிறது என்னன்னா இது தேவனை நோக்கி போகிறது. வர்ஷிப் எங்க போகுது? தேவனை நோக்கி போகுது. எடுத்துக்கலாமா? வெளிப்படுத்துதல் எடுத்துக்கோங்க, 8வது அதிகாரம். இது பிதாவாகிய தேவனை நோக்கி போகிறது. வேறொரு தூதன் வந்து தூப காட்டும் பொற்தூப கலசத்தை பிடித்துகின்றது. சிங்காசனத்துக்கு முன்பா இருந்த பொற்தூப சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தோடு செலுத்தும் மிகுந்த ஜெபம் செலுத்தும் மிக தூபம். துதி ஜபம் சேர்ந்து எங்க போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்படியே பரிசுத்தவான்கள் வந்து புகையானது தூதனுடைய கையில் தேவனுக்கு முன்பாக எழுது. தேவனுக்கு முன்பாக நீங்க பாடுகிற பாடல் துதி பரவத்துக்கு போய் சேருது.
நீங்க அதை எவ்வளவுக்கு மகிழ்ந்து பாடணும். சும்மா பேருக்கு கடமைக்கு நீங்க பாடப்படுது, கடமைக்கு நீங்க பாடும்போது அது பக்கா வேஸ்ட் ஆயிடும். சரி, இப்ப சடங்காச்சாரம் அப்படின்னு ஒண்ணு இருக்குதுங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சடங்காச்சாரங்கிறது சிஎஸ்ஐ சர்ச்சில் இருந்துச்சுன்னு சொல்லி பெந்தைக்கோஸ்து சபை ஆரம்பிச்சாங்க. அந்த பெந்தைக்கோஸ்து சடங்காச்சாரத்தில் வந்துச்சு. நான் பெந்தைக்கோஸ்துக்கு போயிருக்கேன். அவங்க கரெக்டா 4 பாடல் தான் பாடுவாங்க, 4 5 மாத்த மாட்டாங்க. காணிக்கை பாடல்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த காணிக்கை பாடல ஒரு பாட்டு தான். அப்புறம் பாஸ்டர் பிரசங்க ஆரம்பிச்சோன்னா 1 மணி நேரம் அவர் பிரசங்கம் பண்ணுவார். அது கட் பண்ணவே மாட்டார். அவங்க ஒரு சடங்காச்சாரத்துக்குள்ள வந்துட்டாங்க. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளாம ரோமர் எடுத்துக்கொள்ளுங்க, 8வது அதிகாரம் 9வது வசனம். 8-9 தேவனுடைய ஆவி. நல்லா கேட்டுங்க. நீங்க ஆண்டவரை துதித்து பாடணும்னா நீங்க ஒரு மியூசிஷியனா இருக்கணும் அவசியம் கிடையாது. மியூசிஷியனா தெரியுமா உங்களுக்கு? பைபிள் காலேஜ் மாதிரி ஒரு மியூசிக் காலேஜ் ஒன்று இருக்கு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் போனது கிடையாது. அவங்க எப்படி பாடணும் அப்படின்னு சொல்லி தருவாங்க. அது கிடையாதுங்க. தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமா இருந்தால் நீங்க மாமிசத்துக்குட்படாமல் கிறிஸ்துவின் ஆவி இல்லாத அந்த கிறிஸ்துவின் ஆவி தேவனுடைய ஆவி. தேவனுடைய ஆவி வேற, கிறிஸ்துவனுடைய ஆவி வேற. ரெண்டும் உங்களுக்குள்ள இருந்து நீங்க துதிக்க. கோடா கோடி குருவி பறவை வானம் பாடி கவலை இன்றியே பறந்து பாடுதே, அல்லேலூயா அல்லேலூயா அற்புதமான சிருஷ்டிகரே அந்த விசுவாசம் கற்றறிந்தோம். இங்க கற்றறிகிற விசுவாசத்தில் நம்ம பாடணும். சரி, இந்த துதிய பெரிய ஒரு ரகசியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருக்கு சொல்லிக் கொடுத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமாரிய பெண். கேட்டுக்கோங்க, சமாரிய பெண் யாருமே கிட்ட போக மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஆனா இந்த அற்பமாக தள்ளப்பட்ட யாருமே கிட்ட போகாத ஒரு சமாரிய பெண்ணிட்ட அவளுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறார். இங்க எவ்வளவு பெரிய பாவின்னு காட்டுகிறார். நம்ம என்ன சொன்னோம்? பாவி தூ மனுஷங்க போய் பேசுவானா அப்படின்னு நம்ம மனுஷன் ஒதுக்கிறோம். ஆனா பாவிகளை நேசிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அதை எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய பரலோக சத்தியத்தை அந்த பெண்ணுக்கு விளக்கிறார். வாசிப்போம். யோபா 4வது அதிகாரம் 18 எப்படி 5 புருஷர் உனக்கு இருக்கிறார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் புருஷன் அல்ல, இதை உள்ளபடியே சொல்றாங்க. அப்ப தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு அந்த பெண் அது அப்படியே அட்டென்ஷனை மாத்திரா. எப்படி மாத்திரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 20 இப்ப தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் பிதாக்கள் யாருங்க? சமாரியர்கள். சமாரியர்கள் உங்களுக்கு யாருன்னு சொல்லியிருக்கேன். அப்பா யூதனா இருக்கலாம், அம்மா பிரஜாதி பெண்ணா இருக்கும், மாத்தி இருக்கலாம். அம்மா யூத பெண்ணா இருக்கலாம், அப்பா ஒரு கிரேக்கனா இருக்கலாம். தீமோத்தேயு அப்படித்தான். இவர்ல கிட்டவே போக மாட்டாங்க. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு பெரிய லாங்கா டிராவல் பண்ணி வேற ஒரு டைரக்ஷன் வழியாக போக வேண்டியதா இருப்பாங்க. ஏன்னா அந்த ஊரை கிராஸ் பண்ணக்கூடாது, இங்கெல்லாம் பாவிகளா இருக்காங்க. சரி, ஆனா ஒரே ஒரு பெண்ணை சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் இந்த பாதை வழியை அழைக்கிறார். வந்து அந்த பெண்ணிட்ட என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 21 அதற்கு இயேசு, ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்பு. அதுங்க நீங்க அதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னா, ஆண்டவருடைய இருதயத்துல ஒரு பெரிய பாரத்தோடு அந்த பெண்ணிட்ட சொல்றாரு, அப்பா நான் சொல்றது நம்புமா, ஏமா நீ நம்புமா நம்புமா. அதாவது ஒரு அலட்சியமாக தூ அப்படின்னு துப்பிட்டு போகிற ஒரு பெண்ணை பார்த்து நம்பு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இருதயத்திலிருந்து சொல்றாங்க, நம்புமா நம்புமா. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் ஒரு காலத்தை, இந்த காலத்தாங்க விருதுநகரை மனசுல வச்சுதான் சொல்றாரு, நம்மள மனசுல வச்சுதான் சொல்றாரு. எங்கும் எங்கனாலும் தொழுது கொள்ளலாம். ஏன் எங்கனாலும் தொழுது கொள்ளலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பதில் சொல்றாரு, நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளு. அறியாதது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சடங்காச்சாரம் அப்பா வந்து செஞ்சாரு, மகன் வந்து செஞ்சார். இந்த சடங்காச்சாரத்தை குறித்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன காரியங்கள் சொல்றேன். அந்த காலத்துல இலைய போடுவாங்க, சுத்தி தண்ணி ஊத்துறாங்க, அப்புறம் சாப்பிடுவாங்க. ஏன் அதை ஊத்துறாங்க? இன்னைக்கு அதை செய்யறாங்க. அதுக்கால கரண்ட் கிடையாது, தரையில உட்காந்து சாப்பிடுவாங்க. எறும்பு இருக்கும், தண்ணி ஊத்தியாச்சுன்னா எறும்பு உள்ள வராது. அந்த கான்செப்ட்ல செய்யறாங்க.
ஒரு நாய் இருக்கு, ஒரு படுக்கும் சுத்திட்டு தான் படுக்கும். ஏன் சுத்திட்டு படுக்குதுன்னு தெரியுமா? அந்த காலத்துல கோர புல் இருக்கும், அது கோர புல்ல அப்படியே விட்டா மேல குத்தி இருக்கு, அதுக்காண்டி ஒரு சுத்திட்டு படுக்கும்போது அந்த கோர புல்லு அப்படியே அமைக்கணும். ஆனா அந்த புல்லெல்லாம் போய் பல வருஷம் ஆனாலும் அதோட பாரம்பரியம் அது அப்படித்தான் சுத்தும். நாயும் அந்த பாரம்பரியத்தை வச்சிருக்கு, நம்மளும் அந்த பாரம்பரியத்துக்கு. அது சொல்லாது பாரம்பரியம் கிடையாது மணி கொடுக்கிறார்கள். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர் வழியாக, யூதர் ரட்சிப்புங்கிற ஒரு பாவத்திலிருந்து இனி நீ மன்னிக்கப்பட போகிறாய், இன்னும் யாரும் உன்னைய பார்த்து பாவின்னு சொல்ல போறதில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விளக்கம் அவர்த சொல்லிட்டு அந்த தொழுது கொள்ளுகிறதுன்னு அந்த பொண்ணு ஆரம்பிச்சுன்னா அதுல அவர் கண்டினியூ பண்றாங்க பாருங்க. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ளுங்கள். உண்மையாய், அப்ப உண்மையாய் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா இன்னும் மாயமாலமாக அநேகர் தொழுது கொள்வார்கள். இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும், இந்த வார்த்தை இப்படித்தான் இருக்கணும், அப்படி இப்படி போகணும், இப்படி இறங்கணும், அது கையை தூக்கணும், மேல தூக்கணும், இறக்கணும். அது ஒரு சடங்காச்சாரம். இப்பொழுது அது வந்திருக்கு. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படி இருக்க பிதாவாக விரும்புகிறார். பிதாக்கு ஒரு ஆசை இருக்குதுங்க. என்ன ஆசை இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் பிள்ளைகள் என்னை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடும். பரிசுத்தவான்கள் சபை நடுவில் தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, பரிசுத்தவான்கள் சபை நடுவில் தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, அல்லேலூயா அல்லேலூயா ஆவியில் பாடி மகிழுவோம், ஆண்டவர் இயேசுவில் கொண்டாடுவோம். பிதாவான விரும்புகிறார். 24 தேவன் ஆவியா இருக்கிறார். இதாங்க அந்த ஆவியும் நம்முடைய ஆவியும் இணையணும். மாமிசமும் ஆவியும் இணைய முடியாது. ஒரு ஸ்டேஜில் ஒரு பிரசங் ஒரு பாட்டு பாடுறவர் இருந்து நிற்கிறார். எல்லாரும் கைதுக்காக என்ன அழகா பாருங்க, என்ன அழகா பாருங்க, கிளாப். அவருக்கு ஒரே பெருமை. அவர் நம்ம ஸ்டேஜில் நின்னாலே கரகோச பறந்துடும். அப்ப அந்த ஒரு பெருமை வந்துடும். அப்புறம் ஒரு பாட்டை பாடுவார். பாடும்போது விசில் அடிப்பாங்க, அவரை புகழ்வாங்க, அப்படி பிச்சுக்கிட்டு போகும். அப்ப இது யாரை நோக்கி வருதுன்னா அவரை நோக்கி வருது. அவர் பாடுற பாட்டு ஆண்டவர் போகிறது. அதனாலதான் பாக்குறேன், தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் சொல்லிட்டு அடுத்து இதோட பெரிய ஒரு கான்செப்ட் அந்த பெண்ணுக்கு மேசியா. அந்த ஸ்திரீ அவர்களுக்கு கிறிஸ்து எனப்படும் மேசியா வருவார் என்று அறிவேன். அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருந்துருக்காங்க. நம்ம ஆலயத்துல போய் கிறிஸ்துங்கிற மேசியா வருவார்னு அவங்களுக்கு தெரியுமான்னா, அவங்க எங்களுக்கு கிறிஸ்துமஸ் தாங்க தெரியும், கிறிஸ்துவன் தெரியாது, மேசியாவும் தெரியாதுன்றாங்க. அது சொல்லாரு, உன்னோடு பேசுகிற நானே அவர் அப்படின்னு சொல்லி அந்த சமாரிய பெண்ணுக்கு, யாருமே விரும்பாத ஒரு பெண்ணிட்ட போய் தன்னுடைய விளக்கத்தை அவர் சொல்லிட்டார். சரி, இதனுடைய முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பெரிய சத்தியம் எல்லாம் இது யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ரோமர் 3வது அதிகாரம் 2வது வசனத்துல இது யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டதுங்க. 3வது அதிகாரம் 2வது வசனம். அது முதல் வசனத்தினால, அப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? மேன்மைங்கிறது நினைச்சிட்டு இன்னைக்கு நமக்கு ஆண்டவருக்குள்ள வந்தாச்சு. 2000 நான் ரட்சிக்கப்பட்ட ஊழியத்தை ஆரம்பிச்சு ஆண்டவர் எவ்வளவோ காரியங்களை விளக்கி கொடுத்தார். நேற்று ஒரு மெசேஜ், அதாவது இன்னைக்கு சாயங்காலம் சொல்ல வேண்டிய ஒரு செய்தியை நான் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கேன். அது ஆயத்தம் பண்ணும்போது எனக்கு ஒரு ஒரு ஸ்டாட்டிஸ் குறிப்புகள் வேணும். அதுக்கு நான் ஸ்டீஃபன்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். ஸ்டீஃபன் எனக்கு ஆன்சர் பண்ணல. சரி, நம்மளே யூடியூப்ல போய் பார்ப்போம். பார்த்தா அப்படி ஒரு விளக்கங்களை எனக்கு ஆவியான கொடுத்தாரு. மனுஷன்ட்ட கேட்கல, மனுஷன் கேட்டது கொடுக்கல. இன்னைக்கு நான் அதை எடுத்து எழுதி வச்சிருக்கேன். சாயங்காலம் அந்த செய்தி உங்களுக்கு நான் சொல்றது. பணிங்கிற செய்தியில இன்னைக்கு எனக்கு கிடைச்ச வெளிப்பாடு. இது எனக்கு கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆனா இங்க அப்படி கிடையாது. யூதனுடைய மேன்மை இப்ப நம்ம பார்க்கிற செய்தி இது பரத்துல இருந்து கிடைக்குது. இது அப்படி கிடையாது. விருத்த சேதத்தினால பிரயோஜனம் என்ன? அது எவ்விதத்திலும் மிகுதியா இருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள், வேர்ட் ஆஃப் காட் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா அவரிடத்துல ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்தது. வேத வசனம்
என்ன வசனத்தை நம்ம இங்க எடுக்கிறோம் சொல்லுங்க? ஆவியினாலே அவரை பாடணும். ஆனா யூதர்கள் ஆவியில பாட மாட்டாங்க. அவங்களுக்கு சில ப்ரொசீஜர் வச்சிருப்பாங்க, அப்படித்தான் அவங்க பாடுவாங்க. அது ஆவி இருக்காது, உண்மையும் இருக்காது. அதனாலதான் மேசியாவை குறித்த விசேஷமான காரியத்தை அவர்களால ஏற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கூட்டத்தார், எல்லாரும் கிடையாது, ஒரு கூட்டத்தார் என்னைய துதிக்க வேண்டும். வாசிப்போமா? சங்கீதம் 29வது அதிகாரம் 2வது. பிதாவுடைய வாஞ்சையை நம்ம பார்க்க போறோம். 29:2. கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரம், அலங்காரங்கிறது என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருந்து அப்படி நீங்க துதிக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமை, எசோயனம் திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். எசோயனம் திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமம் அது. வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமம் அது. துயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. துயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. நம்ம அதை செலுத்தணும், துதிக்கணும், பாடணும். இந்த மேன்மையை நம்ம கொடுத்து கொண்டே இருக்கணும். முதல் வசனத்தை பாருங்க. பலவானின் புத்திரர்களே. துதிக்கிற மக்களை எப்படி பார்க்கிற? பலவான், பவர்ஃபுல் பீப்புள். இங்க இருக்கிற பவர் ஆண்டவரை நோக்கி போகுது. கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துகிறது. கர்த்தருக்கு மகிமை வல்லமை ரெண்டு காரியம். மகிமை வேற, வல்லமை வேற. மோசே ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் வைக்கிறார். ஆண்டவரே, நான் உங்களுடைய மகிமையை காக்க வேணும் ஆண்டவரே, வல்லமையை சொல்லலைங்க, மகிமை. அதுக்கு மோசைக்கு சொல்றாரு, அப்பா, என்னிடத்துல ஒரு கண்மலை இருக்கு, அதன் வெடிப்புல ஒரு இடம் இருக்கு, நீ அங்க வா, நான் உன்னுடைய மகிமையை எப்படி காட்டுவேன்னா, என் கண்களால், என் கரங்களால் உன் கண்களை மூடிடுவேன், நான் உன் பின்பாக கடந்து செல்வேன், நீ கொஞ்சம் லேசா பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. ஆனா வல்லமையை கேட்கல. ஆனா தாவீது அப்படி வல்லமையை சேர்த்து கேட்கிறார். அது யாரா எல்லாம் மாற்ற முடியும்னா, துதிக்கிற கூட்டத்தார் மாற்ற முடியும். அதை எப்படி நம்ம பார்க்கிறோம் பாருங்க, பலவான்களின் புத்திரரே. சரி, இந்த வசனத்துல என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வர்ஷிப். வர்ஷிப், வர்ஷிப்புக்கு கிரேக்க வார்த்தை நான் சொல்றேன், எழுதிக்கோங்க. LAT, லாட், லாட்ரியோ, லாட்ரியோ, LATREUO, லாட்ரியோ வர்ஷிப். LAT, லாட், REUO, லாட்ரியோ வர்ஷிப். இந்த லாட்ரியோ அல்லது வர்ஷிப்புக்கு என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீனிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டு ரெண்டர் ரெஸ்பெக்ட்ஃபுல் சர்வீஸ். ரெண்டர்னா அதை கொண்டு வந்து கொடுக்கணும், ரெஸ்பெக்ட்ஃபுல் சர்வீஸ். இப்போ ஒரு ராஜா இருக்கார், ஒரு பிறந்த நாள் வருது. அப்ப குட்டி ராஜாக்கள் இருப்பாங்க, அவருக்கு கீழே பிரபுக்கள் இவங்கெல்லாம் இருப்பாங்க. இவங்க என்ன கொண்டு வருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குட்டி ராஜா ஒரு 100 கருப்பு முத்து கொண்டு வருவார். ஐயா, வெள்ளை முத்து எல்லாரும் வச்சிருப்பாங்க, ஐயா நான் கருப்பு முத்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவருடைய பாதத்துல வைப்பார். ராஜா பாப்பாரு, சிரிச்சிருப்பாரு. அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் ராஜா. ரைட். இன்னொரு குட்டி ராஜா வர்றாரு, அவர் ஒரு பெரிய கத்தி கொண்டாடுறாரு. அதுல எல்லாம் வெள்ளி, பொன், பல வகையான மெட்டல்ஸ், ரேர் மெட்டல்ஸ், இன்னும் சில காரியங்கள், நவரத்னங்கள் அதுல பதிக்கப்பட்ட கையில. அதை அப்படியே கொண்டு வந்து அவர் பாதத்தை வைக்கிறாரு. அது காட்டுறாரு, லேசா திருப்பி காட்டுறாரு. சாதாரண கத்தி இல்லையா அது. பார்த்தோன்னா ராஜா அப்படியே சிரிக்கிறாரு. ஓ ரைட்டு, எனக்கு மரியாதை செய்யறதுக்கு இந்த மாதிரி எனக்கு ரேர், இன்னைய மதிக்கிறாப்புல கொண்டு வந்து கொடுத்துருக்காப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவார். அதுபோல நம்ம ஆண்டவரை துதிக்கும் போது, கோடா கோடி சோஸ்திரம் ஏறெடுப்போம் ராஜா, கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர், கருத்துடன் பாடி நன்றி சொல்லுவோம். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர், கருத்துடன் பாடி நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவகுமாரன் வந்திடும் நாள்.
தூய முகம் கண்டு கம்பீரிப்போம். அந்த தூய முகம் கண்டு கம்பீரிப்போம்னா ஆண்ட ராஜாதி ராஜன் வரும்பொழுது நம்முடைய துதிகள் எல்லாம் அவர் அக்செப்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். வெரி குட். சரி, இதுல ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போயிடும். ஆண்டவருடைய எதிர்பார்ப்புல எபிரேயர் எடுத்துக்கொள்ளுங்க. 13வது அதிகாரம் 16வது வசனம் 15வது வசனம். அன்றியும் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, கனியாகிய ஸ்தோத்திர பலி, கனி, ஆண்டவர் கனிகளை தேடுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். யோவான் 15வது அதிகாரத்துல அதிக கனியாகும்படி சுத்திகரிக்கிறார். இந்த கனியில துதிக்கிறது ஒரு கனி. அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்பொழுதும் எப்பொழுதும், எப்பொழுதாவது கிடையாது, எப்பொழுதும். ரொம்ப ஆசை காலையில எழுந்திருச்சு பாத்ரூம் போயிட்டு காஃபி குடிச்சிட்டு புலங்கால் படிக்கிட்டு அன்றரை பாட இருக்கும். ஒரு சில நேரம் ஒரு புது பாட்டை எடுத்துக்கிட்டு அதையே திரும்ப 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 பாடிக்கிட்டே இருப்பேன். அல்லது பல பாடல்கள் எனக்கு என்னதெல்லாம் நினைவு வருகிறதோ ஆவியானவர் கொடுக்குற பாடல்கள்ல துதித்து கொண்டே இருப்பேன். இதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். சரி, இப்போ சில கண்டிஷன்ஸை நம்ம பார்க்க போறோம். கண்டிஷன்ஸ் இருக்கா இல்லையா? முதல் கண்டிஷன் என்ன தேவைன்னா, தேவன் மேலே அன்பு இருக்க வேண்டும். அந்த அன்பு உங்களுக்கு இருக்கும் பொழுது நீங்க ஆவியில் பாடுவீங்க. ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு கிருபை, மனப்பாடமாக பாடணும். இதுக்கு காரணம் என்ன நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அல்சைமர்ஸ் அப்படின்னு ஒரு நோய் வருங்க. எனக்கெல்லாம் வயசாயிடுச்சு. நாங்கெல்லாம் பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோங்கிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்ப எனக்கு மெமரி போகக்கூடாது. அல்சைமர்ஸ்ங்கிற நோய் என்னன்னா மெமரி கொஞ்சமா போயிடும். அதற்கு என்னுடைய மாமியார், இப்ப அவங்க பரலோகத்தில் இருக்காங்க, அவங்க கிராஸ் வேர்ட் ஒன்று அப்படி ஒர்க் பண்ணுவாங்க. அது எதுக்காகனா மெமரி, அந்த வேர்டு என்னென்ன கண்டுபிடிக்கிறேன். என்னுடைய மனைவிட்ட சொன்னாங்க, ஆவினும் அந்த என்ற பேசுறாரு, இப்பாடல மனப்பாடமா பாடுங்க. அப்ப இருந்து இப்போ வரை நான் பாடிக்கிட்டே இருக்கிறேன். காரணம், பிரெயின் கெட்டு போகக்கூடாது. அது நம்ம அன்பு இருந்தா தான் நம்ம பாட முடியும். நெகேமியா 8வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அடுத்த கண்டிஷன் உங்களுக்கு நான் காட்டுறேன். பக்கம் 6, 1, 3. நெகேமியா 8வது அதிகாரம் 10வது வசனம். நெகேமியா 8:10. இப்ப அவங்க விடுதலை அடைஞ்சு வந்திருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றார். லாஸ்ட் பாருங்க. இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க எப்ப ஆண்டவரை பாட முடியும்னா சந்தோஷமா தான். எவ்வளவு பொறுத்துக்கு நீங்க சந்தோஷமா பாட பாட, அல்லது இப்படி எடுத்துக்கோங்க, நீங்க ஆண்டவரை துதிச்சு பாட 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 அந்த உங்களுக்கு சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுப்பார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலம். மாத்திரமல்ல, சங்கீதம் 33வது அதிகாரம் 1 வசனத்தை எடுத்துக்கொள்ளும். சங்கீதம் 33:1. நீதிமான்களே, ஆண்டவர் நம்மள நீதிமான்கள், நம்ம ஆண்டவராகிய இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தால் நம்ம நீதிமான்கள் ஆயிட்டோம். கர்த்தருக்குள் களி கூறுங்கள். இந்த நீதிமான்கிற ஒரு உயர்வு ஆண்டவர் கொடுத்தார். களி கூறணும். துதி செய்வது செம்மையானவருக்கு தகுதி. 10 நரம்பு வீணைகள் கைத்தட்டினாலே ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்கிறார். சங்கீதம் 84வது அதிகாரம் 2வது வசனம். என் ஆத்துமா, ஆவியை நான் உங்களுக்கு காமிச்சேன், ஆவியினாலே பாடணும்ட்டு. இப்ப ஆத்துமா கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்தின் மேல் வாஞ்சியும் தவணமா இருக்கிறது. என் இருதயம் என் மாமிசமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீரமாக சத்தம். நம்முடைய துதி யாரை நோக்கி போகுது சொல்லுங்க? ஜீவனுள்ளது, கம்பீரமா. இங்க எவ்வளவு ஆண்டரை துதிக்க 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 ஆத்துமால ஒரு பலன் கிடைக்கும். ரோமர் 14வது அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ரோமர் 14, நமக்கு ரொம்ப தெரிஞ்ச வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பதும் அல்ல, பரிசுத்த ஆவினாலே உண்டாகும் சந்தோஷம். பரிசுத்த ஆவினாலே எப்படி சந்தோஷம் உண்டாகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா,
நீங்க ஆவியில ஆண்டவரை துதிக்க துதிக்க ஆவியானவர் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். அது பரிசுத்த ஆவியினால கிடைக்கிற ஒரு சந்தோஷம். இதுக்கு ஒரு வாஞ்சை வேணுங்க. வாஞ்சை இல்லைன்னா முடியாது. வாஞ்சை இல்லைன்னா முடியாது. சங்கீதம் 42வது அதிகாரம் முதல் வசனத்துல, மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உமை வாஞ்சிக்கிறது. ஆத்துமா வாஞ்சிக்குதுன்னு எப்படி தெரியும்? தேவன் மேல அன்பு இருக்கணும். ஒரு புது பாட்டலை நான் கற்றுக்கொள்ளணும். ஆண்டவன் ஆவியோட உண்மையோட நான் அவரை பாடி துதிக்கணும். கவலை பாடாதீர் என்றுரைத்தீர், காட்டு புஷ்பத்தை உடுத்து வைத்தீர். கவலை பாடாதீர் என்றுரைத்தீர், காட்டு புஷ்பத்தை உடுத்தி வைத்தீர். அல்லேலூயா அல்லேலூயா, ஆடை அகாரம் தேவையெல்லாம் அன்றென்று தம் எம்மை ஆதரித்தீர். பாடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குமா? தேவ சமாதானம் கிடைக்கும். ஏன்னா ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லியாச்சு. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 7வது வசனம், அப்பொழுது எப்பொழுது ஆண்டவர் நம்ம ஆவியோடும் உண்மையோடும் துதிக்கும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தையிலும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்ளும். சேஃப்கார்ட் பண்ணி துதிக்க 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 ஆண்டவர் நம்ம மேல ஒரு இரக்கத்தை கொடுக்கிறாரு. இப்ப ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம வாசிச்சு முடிக்க இருக்கிறோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா 3வது வசனத்துல, மாமிசத்தின் மேல் நம்பிக்கையை வராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். மாமிசத்தின் மேல் நம்பிக்கை வையாமல், இது மட்டும் பார்த்து முடிக்க இருக்கிறோம். யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனத்துல 6:63, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. நீங்க ஆவியில பாடி துதிக்க 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 நம்முடைய ஒவ்வொரு செல்லும் உயிர்ப்பிக்கப்படும். நான் உங்களுக்கு சொன்னேன்ல, பிரெயின் டேமேஜ் ஆகாது சொன்னேன். நான் அதை உயிர்ப்பிக்கிறது. இப்ப என்னுடைய வயது 67 வயசு ஆயிடுச்சு, ரொம்ப ஓல்டு. ஆனாலும் பிரெயின் செல்ஸ்ல ஆண்டவர் உயிர்ப்பிச்சுக்கிட்டே இருக்கிறார். அது இல்லைன்னா ஷ்ரிங்க் ஆயிடும். அப்படி சுருங்கி சுருங்கி முகம் சுருங்குறது மாதிரி சுருங்கிடும். அதனாலதான் ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொன்ன வசனங்கள் ஆவியும் ஜீவன். இந்த வசனத்தை வச்சுதான் பாடல்கள் எழுதுறாங்க. ஜெயிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கரைபயமுள்ள பிதாவே, உண்மை துதிக்கிறோம் ஐயா. ஆவியோடு உண்மையோடு உண்மை நாங்கள் ஆராதனை செய்கிற எங்களுக்கு கிடைக்கிற மேன்மைகளை எல்லாவற்றையும் உங்கள் தியானித்தோம் ஐயா. அதற்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.